சமாதானம் அடைந்தாள். நாடு நகரத்தை விட்டு சுகபோகத்தை விட்டு காட்டுக்கு சென்றாள். தன் ஆடை நகைகளை நீக்கிவிட்டு மரவரி தரித்தாள். தாய் தந்தையரை வணங்கிவிட்டு ஆசியை பெற்றுக்கொண்டு இரு தோழிகளோடு காட்டுக்கு வந்தாள். ஆசிரமம் அமைத்தாள். கடுந்தவத்தை மேற்கொண்டாள். நிலத்திலும் நீரிலும் நெருப்பிலும் என்று மாறி மாறி தவம் புரிந்தாள். முனிவர்களே வியந்து பாராட்டும் அளவிற்கு கடுமையான தவம் புரிந்தாள். தேவர்கள் அனைவருமே அவருடைய தவத்தின் வலிமையை கண்டு பாராட்டினார்கள். ஆனால் சிவனுடைய மனம் பார்வதியின் பக்கம் திரும்பவில்லை. இதை அறிந்த தேவர்கள் அனைவருமே ஒன்று கூடி கைலாயம் சென்றார்கள். தேவர்களே, நாங்கள் அனைவருமே வந்ததற்கான காரணம் என்னவென்றால், நீண்ட காலமாக பார்வதி தேவி முனிவர்களையே மிஞ்சும் அளவிற்கு உங்களை வேண்டி கடுந்தவம் புரிகிறாள். நீங்க உலக நன்மைக்காக மனமிறங்கி பார்வதியின் ஆவலை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று சொல்ல, அதை கேட்ட சிவபெருமான் சிரித்தார். தேவர்களே, கவலைப்பட வேண்டாம். தக்க முறையில் பார்வதிக்கு தரிசனம் கொடுத்து அவளையே திருமணம் செய்வேன். அதனால் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீரும். கவலையின்றி செல்லுங்கள் என்று சொல்ல, அனைவருமே சென்றுவிட சிவபெருமான் பார்வதியை பரிசோதிக்க விரும்பினார். அதற்காக ஒரு திருவிளையாடலை ஏற்பாடு செய்தார். இமயமலை விட்டு கீழே வந்து சடைமுடி தரித்த ஒரு வயோதிக அந்தனர் போல உருமாறினார். பிறகு பார்வதியின் ஆசிரமத்திற்கு வந்தார். அந்தனரை பார்த்த பார்வதி தேவி வணங்கி வரவேற்று உபசரித்தாள். பிறகு பார்வதியை பார்த்து அந்தனர் வேடத்தில் இருக்கும் சிவன் கேட்டார், பல கொடிய மிருகங்கள் இந்த காட்டில் இருக்கின்றன. அப்படி இருக்கும்போது இங்கு வந்து தங்கி கடுந்தவம் புரிவதற்கு காரணம் என்னவென்று கேட்க, அதற்கு பார்வதி மிக பணிவோடு சிவனை நோக்கி கடுந்தவம் புரிகிறேன், அவரையே கணவனாக அடைய விரும்புகிறேன், அதனால்தான் கடுந்தவம் புரிகிறேன் என்று சொல்ல, அதை கேட்ட அந்தனர் பலமாக சிரித்தார். உன் விருப்பத்தையும் முயற்சியும் பார்த்து என்னால் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. நீயோ அரசகுமாரியாக வளர்ந்தவள், அரண்மனையில் உல்லாசமாக இருந்தவள், பல வகையான ஆடைகளின் நகைகளையும் போட்டவள். அப்படி உல்லாசமாக வாழ்ந்தவள் நீ எதுக்கு ஆண்டியும் பித்தனுமாகிய சிவனை எண்ணி கடுந்தவம் புரிய வேண்டும்? புலித்தோலையே ஆடையாக கொண்டவனவன், நஞ்சான பாம்பையே ஆபரணமாக அணிந்தவனவன், காளையை வாகனமாக கொண்டவனவன், காடு மேடெல்லாம் சுற்றி திரிபவன், ஏகாந்தமானவன், எதன் மீதும் பற்றில்லாதவன், ஆசாபாசங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். அப்படிப்பட்டவனை போய் மணந்து கொண்டு நீ எந்த விதமான சுகத்தை அனுபவிக்க முடியும்? பூமியிலும் தேவலோகத்திலும் அழகான கவர்ச்சியான ஆண்கள் பல பேர் இருக்கிறார்கள், தேவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். அவர்களை திருமணம் செய்து கொண்டு ஒரு அரசகுமாரியாக நீ மகிழ்ச்சியாக இருக்கலாமே. இவ்வாறான பல வாய்ப்புகள் இருக்கும் பொழுது போயும் அந்த சிவனை நினைத்து கடுந்தவம் இருந்து வாழ்க்கையை வீணாக்கிக் கொள்கிறாயே என்று அந்த அந்தனர் உருவில் இருக்கும் சிவன் கேட்க, அதை கேட்ட பார்வதிக்கு கோபம் வந்தது. நீங்கள் தவத்தில் சிறந்தவர்,